ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம். பகவான் தியானத்திற்கான ஸ்வரூபங்களை பற்றி சொல்லி, தியான விஷயங்களை சொல்லி, இந்த தியானம் நமக்கு கைகூடியிருக்கா இல்லையா அப்படிங்கறத நாமளே எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தியானத்தினுடைய தன்மை அல்லது தியானத்தினுடைய பலன் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதாக 20வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வரார். நாம 20, 21, 22 இதெல்லாம் பார்த்தோம். இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்பொழுது ஒருவனுக்கு மனமானது வெளி விஷயங்களிலிருந்து உள்முகமாக திரும்பி நன்றாக வெளி விஷயங்களை நீக்கிவிட்டு, அதுவும் சரியான பயிற்சியோடு கூடிய யோகத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்கார். யோக சேவையா நிருத்தம். முறையான பயிற்சியோடு கூடிய யோகத்தினால் மனமானது ஒடுங்கி, அந்த ஒடுங்கின மனதுல அவன் தன்னைத்தானே தரிசனம் செய்து தன்னிலேயே தான் இன்புற்று இருக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு யோகத்தின் பலனானது எய்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் முதல் ஸ்லோகத்துல. 20வது ஸ்லோகம். 21ல என்ன சொன்னார்? இப்படி ஒருத்தன் யோகத்தினால மனச பூரணமா கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு தன்னை தவிர வேறு ஒரு விஷயத்தை சிந்திக்காமல், தன்னை அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை தூய உணர்வாக, தூய உணர்வின் லட்சணங்களை சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னா, இந்த சுகம் இருக்கே, இதுல இந்த ஆத்மா அப்படிங்கிறது சுகஸ்வரூபம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். ஏன்னா தன்னிலேயே இன்புற்றிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஆத்மனி துஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கு. தன்னிலேயே இன்புற்று இருக்கிறான், வேற ஒரு பொருள் கிடையாது இன்பத்திற்கு. இந்த இன்பமானது வெளியிலிருந்து வரலைங்கிறதுனால இது ஆத்மாவினுடைய ஸ்வரூப இன்பம் தான். இது ஆத்மாவினுடைய ஸ்வரூப சுகம்தான். வெரி நேச்சர் ஆஃப் ஆத்மா, இதுதான் அதுக்கு நேச்சர் அப்படிங்கறத அவன் நன்றாக புரிந்து கொள்வான். அதோடு கூட அவனுக்கு இன்னொன்னு புரியும். என்ன புரியும்னு கேட்டா, இந்த ஆத்மாவினுடைய சுகஸ்வரூபம், ஆத்மா சுகஸ்வரூபம் தான் அப்படிங்கிற விஷயமானது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இத கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ நாக்காலேயோ தோலாலேயோ தொட்டு உணர முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அனுபவத்திற்கு வராத விஷயம் இது. இது வெறும் அறிவுக்கு மாத்திரமான விஷயம். இந்த அறிவுக்கு மாத்திரமான விஷயம் எப்பேற்பட்ட அறிவு அப்படின்னா, குருவினால் சொல்லப்பட்ட சாஸ்திரத்தின் மூலம் பண்படுத்தப்பட்ட அறிவுக்கு மாத்திரம் இது புரியக்கூடிய விஷயம். புத்தி கிராஹ்யம், அதீந்திரியம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மா சுகஸ்வரூபம் எங்க காட்டுங்க, எனக்கு சுகத்தை காட்டுங்க பார்க்கலாம் இப்போ அப்படின்னா எப்படி காட்டுறது? இட் ஹாஸ் நோ ஃபார்ம். ஒரு ஃபார்ம் இல்ல, ஃபங்க்ஷன் இல்ல, எப்படி காட்ட முடியும்? அறிந்து கொள்ளத்தான் முடியும். அப்படிங்கிறதுனால அப்படி அறிந்து கொண்டான், முழுமையாக அவன் அறிந்து கொண்டான்னா அவனுக்கு தத்துவத்தக அறிந்து கொண்டான். தத்துவத்தக தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, புத்தி கிராக்கியம் தான் அது, இந்திரிய சுகம் அல்ல அப்படின்னு நல்லா புரிஞ்சு கொண்டான் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அவன் அசையாமல் இருப்பான். சலத்தீன்னு போட்டுனா சலத்தி, கொஞ்சம் கூட அசையவே மாட்டான். அந்த விஷயத்துல அவன் நல்ல உடும்பு புடியா பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்த சுகங்களுக்காக அவன் நாட மாட்டான். அதைத்தான் அடுத்ததுலயே சொல்லிட்டார். எப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடைச்சதோ அப்ப அதை விட குறைவான ஒரு விஷயத்திற்கு அவன் எப்பொழுதாவது இது பெருசு அப்படின்னு சொல்லுவானா? பெருசு எது உலகிலேயே உயர்ந்ததோ அதை ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த அடைஞ்சதுக்கு அப்புறம் இத பாரு இதுவும் தான் இருக்கு, இதுவும் உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும்னு சொன்னா, என்னப்பா இந்த ஹாப்பினஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற எண்ணம் வருமா? வராது. பொதுவா நமக்கு அந்த மனசு பக்குவப்படாத வரைக்கும் நாம அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்கள்லயே நமக்கு பல கிரடேஷன்ஸ் இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, கைலாஷ் யாத்ரா போறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் டு பி த ஹையஸ்ட் யாத்ரா கைலாஷ். நேர சிவனுடைய வீட்டுக்கு போய் சிவனை பார்த்தாச்சு.
அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற காரணேஸ்வரர் கோயிலுக்கு போக முடியலையே, ஐயோ என்னால நடக்க முடியலையே, எனக்கு கால்லாம் வலிக்கிறதே, எனக்கு முட்டிலாம் தெஞ்சறது, என்னால எங்கேயுமே போக முடியலையே, நான் எப்படி நடப்பேன், வீட்டு வாசலையே தாண்ட முடியலையே அப்படின்னு ஒருத்தன் துக்கப்படுவானா? எப்ப துக்கப்படுவான்னா, இந்த சுகம் பெருசுன்னு நினைக்கிற போது துக்கப்படுவான். இந்த நான் சொல்றது வந்து குறைவான சுகத்திலேயே சொல்றேன். இந்திரியங்கள் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை வைத்துக் கொண்டே சொல்றேன். அதுலயே நமக்கு ஒரு பெரிய சுகம் கிடைச்சதுன்னா, இன்னொரு சின்ன சுகத்தை நாம மைண்ட் பண்ணாம விட மாட்டோமா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட புத்தியினால் மட்டுமே அறியக்கூடிய ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை அறிந்து, அதுவே சுகஸ்வரூபம், இன்பப் பொருள் அப்படின்னு புரிந்து கொண்டு, அதுதான் நான் அப்படின்னும் தெரிந்து கொண்டு, தன்னையே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். இந்த டேஸ்ட பார்த்ததுக்கு அப்புறமா, வெளியில போயிட்டு இதுலேருந்து வெளியில வந்து நான் ஒருத்தரோட இன்டராக்ட் பண்ணி, ஒருத்தர் என்ன நீ உன்ன மாரி ஒரு ஆளே இல்லன்னு சொல்லி, அதனால கிடைக்கிற அல்ப சுகத்துக்கு ஆசைப்படுவானா? அதான் கேள்வி. எம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததக ந அதிகம் தத. அதிகம் இது இது அதிக சுகம் அல்ல அப்படின்னு அவன் மன்னியத்தேன்னு அவன் நினைக்க மாட்டான்னு அர்த்தம். நான் மன்னியத்தே இதை விட இது பெரிய சுகம்னு நினைக்க மாட்டான். ஆத்மாவினுடைய சுகஸ்வரூபம் தான் உலகு இருக்கிறதுலயே பெருசு அப்படின்னு நன்றாக புரிந்து கொண்டிருப்பான். அந்த ஸ்திதியிலேயே அவன் எப்பவும் இருப்பான். அவன் என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அவனை பொறுத்தின வரைக்கும் அவன் சுகமா இருக்கான். ஏன்னா அவன் சுகஸ்வரூபத்தோடையே தன்னுடைய எண்ணத்தை வந்து இணைத்து கொண்டிருக்கு. எண்ணம் எங்க இணைஞ்சிருக்கோ அங்கதான் வந்து நமக்கு அந்த எமோஷன் தான் நமக்கு இருக்கும். நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாரும் அவங்கவங்களோட வீட்டுல அவங்கவங்களுடைய டெஸ்க்ல உட்கார்ந்து ஏதோ ஒரு வகையில ஒரு 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 அமைப்போட உட்கார்ந்து இதை கேட்கிறோம். எண்ணம் எங்க இருக்கு? இந்த கிளாஸ்ல இருக்கு. இந்த கிளாஸ்ல வந்து ஃபுல்லா என்ன சொல்லிட்டு இருக்கோங்கிறதுல இருக்கு. பக்கத்துல யாராவது நடந்து போனாலோ, பக்கத்து ரூம்ல ஏதாவது நடந்தாலோ, பேசிக்கொண்டு இருந்தாலோ நமக்கு கேட்குமா? கேட்காது. எண்ணம் எதோட இணைத்துக் கொண்டிருக்கிறதோ அதன் மயமாகத்தான் அது ஆகும். அதான் மனசோட பிரபாவம். அதனால அதுக்குதான் இந்த மனசுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குது. இப்ப உட்காந்து திருப்பி 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 இந்த ஆத்ம லட்சணத்தை திரும்ப திரும்ப நம்ம வந்து திங்க் பண்றதுனால என்ன ஆகுது? நான் தூய உணர்வுங்கிறது நமக்கு நன்றாக புலப்படுகிறது. அப்ப நிறைவு பொருளாக நானே இருக்கிறேன். நான் எதுக்காக குறைவான ஆனந்தத்திற்காக அலையணும் அப்படிங்கிற ஒரு உறுதி அவனுக்கு கிடைக்கும். உறுதி கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவான்? குருநாபி விசாலியர். ஏன் வந்து குருநாபின்னு ஏன் சொன்னார்? பெரிய துக்கமே வந்தா கூட அவன் ஏதோ மனுஷன் அப்படின்னு இருந்தாக்க வாழ்க்கை அப்படிங்கிறது சுகமும் துக்கமும் கலந்ததாகத்தான் இருக்கும். ஒருத்தர் ஞானி ஆயிட்டார் அப்படிங்கறதுனால அவர் வீட்டுல வந்து யமதர்மன் வரவே மாட்டாரான்னா அதெல்லாம் இல்ல, எல்லாம் வருவார். எல்லாமே நடக்கும். பிறப்பு நடக்கும், இறப்பு நடக்கும். அதனால ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள், இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே நடக்கும். அது எல்லாம் நடந்தா கூட பெரிய ஒரு பிரச்சனையே வந்தாலுமே கூட இந்த ஞானத்தை பெற்றவன், அந்த யோகியானவன் ஆத்மானந்தத்தில் திளைத்து இருக்கக்கூடியவனுக்கு அது பாதிக்காது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்த விஷயங்கள். உங்களுக்கு ஒரு ரீகலெக்ஷனுக்காக நான் சொன்னேன். இப்ப இந்த தியானம், அப்ப இந்த மெடிடேஷன் அப்படிங்கறத முக்கியமா இந்த தியானம்ங்கிறது இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுறது. இந்த தியானம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு நாலேஜ வந்து கெயின் பண்றதுக்காக இந்த தியானமானது இல்லை. இந்த தியானம்ங்கிறது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே குருமுகமாக அவன் படித்த விஷயங்களை நன்றாக அசை போட்டு தன்மயம் ஆக்கிக் கொள்வதற்காக தியானம் செய்யப்படுகிறது. அதைத்தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஃபார் அசிமிலேஷன், இன்டர்னலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்மயம் ஆக்குவது, இந்த நாலேஜ நம்மயம் ஆக்குவது. இப்ப சாப்பிடுறோம்னா சாப்பாடு சாப்பிட்ட உடனே அது வந்து நமக்கு சத்தா போயிடுறதா உடம்புக்கு அப்படின்னா, தேவையான புரோட்டீனோ இல்ல மத்த நியூட்ரியன்ஸோ உடனே பிரிஞ்சு போயிடுமான்னா இல்ல. அது ஒரு ப்ராசஸ் நடக்கிறது இல்லையா? இந்த ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் உடம்பு வந்து அந்தந்த சத்தாக அதை பிரித்து பிரித்து ரத்தத்துல சேர்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு சக்தியானது கிடைக்கிறது. நமக்கு மனசுல என்ன நினைக்கிறோம்? நல்லா சாப்பிட்டேன்ப்பா, அப்பதான் நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். உடனே அந்த எனர்ஜி கிடைக்கல. அதுக்கு ஒரு அசிமுலேஷன் தேவைப்படுறது. அது மாதிரிதான் இப்ப நமக்கு குரு கிட்டேந்து ஒரு வாக்கியத்துக்கான அர்த்தத்தை வாங்கிக்கிறோம். வாங்கின உடனே அந்த நேரம் நல்லாவே புரியும். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்? நமக்கு பல வேலைகள் இருக்கும் பொழுது அது போயிடும். நம்ம மைண்ட்ல இருந்து போயிடும். அந்த வேலை டாமினேட் ஆயிடும்.
நம்ம இப்பதான் படிச்சோம். எந்த எண்ணத்துல நம்ம மைண்ட் இருந்துட்டே இருக்கோ அந்த எண்ணம் தான் டாமினேட்டடா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஆத்ம சிந்தனையில நான் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா நமக்கு வாழ்க்கை நம்மளை பல திசைகள்ல இழுத்து கொண்டு போகும். அப்போ நம்ம அதுக்காகத்தான் பகவான் சொல்றார். கொஞ்சம் ஒரு இடத்த ஒதுக்கி நல்லா உட்கார்ந்து பொறுமையா இந்த இந்த விஷயங்களை சிந்தனை பண்ணு. பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இட்ஸ் இன் ஸ்மால் டோசஸ் அதை உள்ள தள்ளு. அதை தள்ளும் பொழுது என்ன ஆயிடுறது? நாம அந்த ஆனந்த ஸ்வரூபம் தான் நானே அப்படிங்கிறது. இப்ப எதுக்காக மனுஷன் வந்து கஷ்டப்படுறான்னா, பொதுவா எல்லா கஷ்டத்தையும் எல்லா செயலுமே நீங்க கஷ்டம்னே வேண்டாம். செயலே எடுத்துக்கோங்க. எல்லா செயலுமே எதுக்காக பண்றோம்? ஏதோ ஒரு சுகம் நமக்கு அதுல கிடைக்கிறதுனாலதான். சுகம் இல்லைன்னா ஒரு செயலுமே பண்ண மாட்டோம். அது சின்ன சுகமோ, பெரிய சுகமோ எதுவா இருந்தாலும் சரி. நம்ம பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு பல்லு தேய்க்கிறதே எதுக்கு தேய்க்கிறோம்? இல்லைன்னா நாரும். நாரினா துக்கமா இருக்கும் நமக்கு. துக்கம்னா என்ன? அது வியாதி வரும். வியாதி வந்தா கஷ்டமா இருக்கும். அதை தாங்க முடியாது. அப்போ அந்த ஒரு வியாதி இல்லாம இருக்கணுங்கிற சுகத்துக்காக தானே அந்த பல்லை தேய்க்கிறோம். ஒரு விஷயத்தையும் நீங்க அப்ளை பண்ணிப்பாங்க. இது எதுக்கு பண்றேன்? சுகத்துக்கு தான் பண்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சுகத்தை நாடி 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 நாடிதான் இந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த சுகம் அப்படிங்கிறது நான் நாட வேண்டிய சுகமே இல்ல. நானே சுகஸ்வரூபம்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, அதுல நிலைத்து நிக்கிறது மனசு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அது கீழான ஒரு விஷயங்களுக்காக அது போகாது. நம்ம எவ்வளவு படிச்சாலும் அசிமுலேஷன் இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. சுவாமி சின்மயானந்தர் கிட்ட ஒரு சிஷ்யர் வந்து சொன்னாராம், சுவாமிஜி, ஐ ஹவ் ஸ்டடிட் ஆல் த 10 உபனிஷத்ஸ் அப்படின்னு. ஐ ஹவ் கான் த்ரூ இப்படி சொன்னார். ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் த 10 உபனிஷத்ஸ். சுவாமிஜி சொன்னாராம், ஓ, ஹவு மெனி உபனிஷத்ஸ் ஹவ் கான் த்ரூ யூ அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 10 உபனிஷத் படிச்சுட்டேன் சுவாமிஜிங்கிறார். எத்தனை உபனிஷத் உனக்குள்ள போச்சப்பா? நான் இத்தனை உபனிஷத் படிச்சேங்கிறது முக்கியம் இல்ல, எனக்குள்ள எவ்வளவு போச்சு, அதுல இருக்கிற அந்த 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 இந்த கோர் மெட்டீரியல், கோர் விஷயம் எனக்கு உள்ள போயிருக்கா? அது போனா எனக்கு அது அந்த துக்கம் குருனாப்பி விசாரிச்சு, நான் கொஞ்சம் பெரிய துக்கம் வந்தா கூட நான் வந்து அசைய மாட்டேனே. அசையறேனா இல்லையா நீ பாத்துக்கோ. பகவான் வந்து நீ அசையறியா, நீ அசையறியா அப்படின்னு ஒருத்தருக்கா சொல்றது இல்ல. அவர் என்ன சொல்லிட்டார்? இதத்தான் யோகத்தினுடைய பலன் என்று அறிந்து கொள். எப்போ ஒருத்தனுக்கு உயர்ந்த ஒரு சுகமானது எது என்று தெரிந்து விட்டதோ, அந்த சுகமானது இந்திரியத்தினால் ஏற்படுவது அல்ல, இந்திரியங்களால் உணரப்படுவது அல்ல, அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய சுகம் என்றும் புத்தியினால் மட்டுமே அறியக்கூடியது என்றும் தெரிகிறதோ, அந்த சுகத்தை அடைந்த ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் அவன் அசையவே மாட்டான். அதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ. தம் யோக சங்கீதம் வித்யாத்து, அதை சப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னேன். 23 இருக்கிறதுல இருந்து சப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்ப இப்ப 3 விஷயத்த சொன்னார். இது வரைக்கும் நம்ம படிச்சதுல இப்ப 4வது ஸ்லோகம், இந்த 23வது ஸ்லோகத்துல இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முதல் விஷயம் சொல்றது என்ன பகவான் அப்படின்னா, சித்த உபரமா அப்படிங்கறத சொல்ற. சித்த உபரமா அப்படின்னா என்ன? நன்றாக வெளி விஷயங்களிலிருந்து வித்ரா பண்ணி நமக்குள்ள நம்மயம் ஆக்குவதற்காக மனசை அவைலபிளா வைக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட். இதுல இது எல்லாத்தையும் என்ன நம்ம போடணும் அப்படின்னா, இந்த மீட்டர் சொல்றாள், லாக்டோ மீட்டர், அந்த மீட்டர், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மீட்டர் ரீடிங்ல இருக்கணும். இதெல்லாம் நடக்கிறதா, நமக்கு நடக்கிறதா, எனக்கு நடந்திருக்கா? அப்ப பண்ணலைன்னா நான் இது கொஞ்சம் நாய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியா பாராயணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், தியானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணினா எனக்கு மறுபடியும் திருப்பி இந்த ஸ்கேலுக்கு வந்து வரேனா நானு. இந்த ஸ்கேல் எல்லாம் நமக்கு அப்படின்னு போட்டு பார்க்கணும். அப்ப சித்த உப்பரமாங்கிறது சொல்றார். 2வது என்ன சொல்றார்? அந்த மனசு ஒடுங்குற போது ஆத்ம தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஆத்ம தரிசனம் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும், எங்கேயோ அப்படியே எனக்கு அப்படியே மேல எழுந்து போற மாதிரி இருக்கும். அப்படிலாம் யாரும் தயவு செஞ்சு நினைச்சிடாது. ஒண்ணு கூட நடக்காது. எப்படி எல்லா ஆர்டினரி பீப்புளும் இருக்காளோ அது மாதிரிதான் நாமளும் இருப்போம். என்ன படிச்சுட்டாலும் சரி, நாம இந்த உபாதி சம்பந்தமா இந்த உடம்பு மனசு புத்தியோட என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிதான் பண்ணுவோம். நமக்கு ஒன்னும் கொம்பும் முளைக்காது, ஒன்னும் முளைக்காது, எதுவுமே ஸ்பெஷலா ஆக போறது இல்லை. சுவாமி பரமார்த்தாஜி அழகா சொல்லுவார், நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீ ஏங்காத. முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, நீயே ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான் அப்படின்னு. நீ ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத காட்டிலும் நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், தெய்வீகமான ஒரு ஒரு பிறவி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்பாரு.
ஏன்னா இந்த தெய்வீக தன்மையை உணர்வதற்கு நமக்கு தெய்வத்தோடு கூட ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகணுமா இல்லையா? அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் நம்மள அவைலபிளா வச்சுக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிறவ எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாழ்க்கை பூரா சொந்தம், ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே நம்மளோட எல்லா இதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் பகவான் கிட்ட எப்ப போறது? நம்ம எப்ப அவரோட நேச்சர் தெரிஞ்சுக்கிறது? எப்ப நானும் பகவானும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிறது? அப்புறம் எப்ப நான் ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கிறது? முடியாது தானே. அதனால ஆத்ம தரிசனம் இந்த சித்த உபரமா ஆனாதான் இதெல்லாம் ஸ்டேஜஸ் பாத்துக்கோங்க. ஆத்ம தரிசனம், நான் இந்த உடல் மனம் புத்தி அல்ல, நான் தூய உணர்வு அப்படிங்கறதுல திருடமான ஒரு அறிவு. அதுல கொஞ்சம் கூட அசைவே கிடையாது. எனக்கு சலத்திங்கிறார். அதனால என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம அசையறதே கிடையாது அதுல இருந்து அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஆத்ம துஷ்டிகி. ஆத்ம துஷ்டிகி ஏற்கனவே பார்த்திருப்போம். ஆத்மாவிலேயே சந்தோஷப்படுகிறான். ஆத்மாவிலேயே அவன் ஆனந்தமாக அந்த ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு அதிலேயே ஆனந்தமாக இருக்கிறான். எனக்கு மல்கோவா மாம்பழம் இருந்தா தான் ஆனந்தம்ங்கிறது கிடையாது, எனக்கு ஒரு நெக்லஸ் இருந்தாதான் ஆனந்தம்ங்கிறது கிடையாது. வித்தவுட் எனிதிங் ஐ கேன் மெயின்டைன் மை ஆனந்தா. அதுதான் அந்த ஆத்ம துஷ்டிகி, அது கிடைக்கிறது. அப்புறம் சொல்ற இந்த துஷ்டி, இந்த சுகம்ங்கிறது ஆத்தியந்திக சுகம். ஆத்தியந்திக சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லை இல்லாத சுகம், தொடக்கம் முடிவு அற்ற சுகம். அந்த சுகத்தையே 3 விஷயமா சொன்னார். இந்த சுகம் ஆத்தியந்திக சுகம், இத சப்ல போட்டுக்கலாம். இத ஒரு சப் பாயிண்டா போட்டுக்கலாம். சுகம் ஆத்தியந்திக சுகமா இருக்கு, அந்த சுகம் இந்திரிய சுகம் அல்ல, அதீந்திரியமா இருக்கு. அது புத்தி கிராஹியமான சுகமாக இருக்கிறது. புத்தியினால் அறிவினால் மட்டுமே பெறக்கூடிய சுகமாக, அறிந்து கொள்ளக்கூடிய சுகமாக இருக்கிறது அப்படின்னு. இது புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன வரும்னா தத்துவ நிஷ்டா அப்படிங்கிறது. தத்துவத்தக பட்சமா இல்லையா? தத்துவ நிஷ்டா. தத்துவ நிஷ்டா அப்படின்னு என்ன? இந்த தத்துவத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு. அதுல வேற எப்படி அவனை டைவர்ட் பண்ணினாலும் மனசு எல்லா வேலையும் செய்வான். பஸ்யன் சுண்வன் ஸ்பிருசன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் எல்லாமே பண்ணுவான். பண்ணினாலும் அவன் மனசு எதோட இருக்கும்னா இந்த ஆத்ம தத்துவ லட்சணங்கள்லயேதான் சிந்தனையில இருந்து கொண்டே இருக்கும். வேற எங்கேயுமே போகாது. நம்ம நேத்திக்கே ஒரு உதாரணம் சொன்னேன். சைக்கிள் ஓட்டுறச்சே எப்படி ஒரு தியானத்தோட ஓட்டுறோம், அதே மாதிரி நீங்க இன்னொன்னு கூட யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு கயறுல நடந்து போவாங்களே, என்ன ஆலம்பனம் இருக்கு? தாட்டு தான். தாட் அந்த கயறுல நிக்கிறது. இந்த கயரை விட்டு தாட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டமால்னு விழுந்துருவோம். இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றாங்க, ரோப் ஜிம்னாஸ்டிக்ஸ் அது இதுன்னு எல்லாம் அதெல்லாம் பாக்குறச்சே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு என்ன உள்ள அவங்களோட எஃபர்ட் எதுல இருக்குன்னு பாருங்க. மனசுதான். எல்லா விஷயமும் மனசு மட்டும் நிக்கல, அவ்வளவுதான். ஒண்ணுமே ஒரு ரன்னிங் கூட உங்களால ஓட முடியாது. மனசு இங்க ஓடுனா ஓடி போயிடுவான், அவ்வளவுதான். ட்ராக் அவுட் ஓடி போயிடுவோம் இல்லையா? அதனால மனச அப்படி இந்த தத்துவத்திலேயே நிஷ்டையாக இருக்கும்படிக்கு அந்த மனசை வைத்துக் கொண்டிருப்பது, அது பார்ப்போம். அப்புறம் இப்போ இதனால என்ன கிடைக்கும்? இந்த லாபத்தை பத்தி பார்த்தோம். எம் லப்துவா சாபரம் லாபம், அது பார்த்தோமே. அதுல என்ன சொல்றாருன்னா இதுக்கு பேரு நிரதிசய லாபம் அப்படின்னு பேர். நிரதிசய லாபம் அப்படின்னா ஒப்புயர்வற்ற லாபம். இது லாபம்னா ஏதோ வியாபாரம் பண்ணி வர லாபம், அந்த லாபம் இல்ல. இதுக்கு இந்த லாபத்துக்கு தமிழ் வேர்டு என்னன்னா பேரு அப்படின்னு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற. பெருமவற்றுள் அப்ப என்ன இருக்கு அதுல புரியறது? நமக்கு இருக்கிறதுலயே பெஸ்ட் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் பேரு அப்படின்னு புரிஞ்சது இல்லையா? அங்க படிச்சிருக்கோம் நம்ம பேருன்னா என்னன்னு. இப்ப இங்க இது ஒப்புயர்வற்ற ஒரு பேரு அப்படிங்கிற இது ஒரு பெரிய கிஃப்ட். இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு மைண்ட், இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மைண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அதுலயே அவன் நிக்கிறான். நின்றா அவனுக்கு என்ன கிடைக்கிறதுனா ஆத்தியந்தக துக்க நிவிருத்தி. ஆத்தியந்திக துக்க நிவிருத்தி. அதாவது நம்ம இந்த சுகஸ்வரூபத்தை என்னன்னு சொல்றோம்? இது எப்பவும் சுகஸ்வரூபமா தான் இருக்கு, முப்போதும் சுகஸ்வரூபமாகத்தான் இருக்கிறதுன்னா. ஆனா நம்ம அனுபவம் எப்படி இருக்கு? முப்போதும் துக்கஸ்வரூபமாவே இருக்கும். அப்படித்தானே? எப்பயாவது ஒரு சுகம் கிடைக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு யாராவது ஒரு ஜோக் சொன்னா ஒரு சுகம் வருது. வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூடவே பின்னாடியே 2 கெட்ட விஷயம் காதுல விழுந்துருது. அப்ப இந்த எப்பவுமே நமக்கு மனசோட ஜென்ரல் நேச்சர் எப்படி இருக்கு? சுக்கம் தான். அதுக்கு அப்பப்போ சுகம் அப்படி லைட்டா லைட்னிங் மாதிரி வந்துட்டு போகுது. அதனாலதான் அது
சுகத்தை மனசு ஜடமா இருக்கிறதுனால அது எப்போதும் துக்கத்தையே அனுபவமாக வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால சுகத்திற்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. மனசோட ஐடென்டிஃபை பண்ணி கொண்டோம்னா நாமளும் அந்த மாதிரி சுகத்துக்கு ஏங்கிண்டே இருக்க வேண்டியதான். நம்ம சுகத்துக்கு ஏங்கவே வேண்டிய அவசியம். நான் பிச்சைக்காரனே இல்லை, நான் பெரிய கோடீஸ்வரன். அது எனக்கு எப்ப புரியும்? நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், என்ன டிராமால கூப்பிட்டு நீ பிச்சைக்காரனா நடி அப்படிங்கிறாங்க. நான் ஆக்சுவலா நான் கோடீஸ்வரன், என் டிராமால வேஷம் கொடுத்துட்டாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சைக்காரனா ஐயா அம்மா தாயே அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சு நான் அதுல அவார்டு எல்லாம் வாங்கிடுவேன். சரி முடிச்சாச்சு, வீட்டுக்கு போனேன். அப்பவும் நான் ஐயா அம்மா தாயேன்னே போயிட்டு இருந்தேன். என்னத்த கொஞ்சமாவது இது வேண்டாமா உனக்கு? நீ டிராமா தானே போட வந்த, போட்டு போக வேண்டியதானே. இறங்கிதானே ஒண்டி பிஎம்டபிள்யூல ஏறி போவியா? அதை விட்டுவிட்டு நீ இங்கே திரும்பி ஐயா அம்மானுட்டே போனேன்னு. அந்த மாதிரிதான் நம்மளோட நேச்சர் எல்லாம் மறந்துட்டு நாம என்ன பண்றோம், இங்க சுகம் கிடைக்காதா, இங்க சுகம் கிடைக்காதா, அவன் நம்மளுக்கு ஹாப்பினஸ் தரமாட்டானா, இந்த பொருள் நமக்கு ஹாப்பினஸ் தராதா, இந்த இடம் நமக்கு ஹாப்பினஸ் தராதா, இப்படியே வாழ்க்கை போயிட்டு. அதனால என்னன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம பூர்ணமா நிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கிறது? வாட் இஸ் த பெனிஃபிட் நமக்கு அப்படின்னு கேட்டா, அது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஆத்யந்திக துக்க நிவிருத்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. 23க்கு நான் பதவுரை சொல்லலன்னு நினைக்கிறேன், அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாம தொடர்ந்து இந்த கருத்துக்களை விளக்கத்தை பார்ப்போம். துக்க சம்யோக வியோகம், துன்பத்துடன் இணைப்பிலிருந்து விடுவித்து தம் அதனை யோக சம்ஹிதம், தியானத்தின் தன்மை அல்லது பலன், வித்யாத் என்று அறிந்து கொள்வாயாக. சக அந்த யோக தியான யோகமானது அனிர்விண்ண சேதசா, விவேக வைராகியமுள்ள உறுதியான உள்ளத்தால் நிச்சயேன நிச்சயமாக உன்னால் யோக்தவ்யக மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பகவான் ஃபர்ஸ்ட் லைனோட என்னென்ன கிடைக்கும், எதனால நீ இந்த தியானத்தினுடைய தன்மை அது அல்லது பலனை அறிய முடியுங்கிறத சொல்றத நிறுத்திட்டார். செகண்ட் லைன் இட்ஸ் அன் ஆர்டர், நீ பண்ணித்தான் ஆகணும், உனக்கு சாய்ஸே கிடையாது அப்படிங்கறத செகண்ட் லைன்ல சொல்ற. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, துக்க சம்யோக வியோகம் அப்படிங்கிற. இந்த துக்க சம்யோக வியோகம்னா என்ன அர்த்தம்? சம்யோகம்னா சேர்ந்துக்கிறது. இப்பதான் நான் சொன்னேன், மனசு எப்ப பாரு துக்கத்தோட தான் தன்னை சேர்த்து கொண்டே இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துக்க சம்யோகத்திலிருந்து வியோகம், வியோகம்னா அதை விடுவித்து கொள்ள வேண்டும். இது இந்த சமாதிய பிராக்டிஸ் பண்ண 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 நம்ம மனசு ஒரு விதமான சுகத்திற்கு மனமானது அடிமையாயிடும். அதனால அந்த சமாதியிலிருந்து எழுந்தாலே எனக்கு துக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம மனசு ஒரு போலியான துக்கத்துக்குள்ள போய் உக்காந்துக்கும். இதுவும் ஒரு பிரச்சனையாக நமக்கு வரும். அதனால நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சமாதி பண்ணும் பொழுது, அதாவது தியானத்தில் சமாதி நிலையை அடையும் பொழுது அந்த சுகம் கூட மலின சுகம்தான். மலின சுகம்னா என்னது? இந்திரியங்களால் உணரக்கூடிய சுகம்தான். ஆத்மாவினுடைய ஸ்வரூப சுகம்தான் உண்மையான சுகம். அதை அறிந்து கொள்வது மட்டும் தானே தவிர அனுபவிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கணும் அவன் மனசு அப்படின்னா, துக்கமா? அது இயல்பு தானே. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் வள்ளுவர் சொல்ற. துன்பம் உறுதல் இளன். எவன் இன்பம் வேணும், இங்க வேணும் அங்க வேணும்னு அலையாம, இடும்பை என்பது இயல்பப்பா, துன்பம் என்பது இயல்பு. உடல்ல இருந்தா அது தேயும், மாறும். அதனால அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் வரும். மனசுல இருந்தா ஏதாவது ஒரு விஷயத்தினால ஈர்க்கப்படும், அதனால அதுக்கு ஒரு துன்பத்தை அதுவே தேடிக்கொண்டு வரும். புத்தின்னு இருந்தா அதுல ஏதாவது தோஷங்கள் இருக்கும், அதனால துன்பங்கள் வரும். இந்த ஜெகத், இந்த உலகம் இருக்கே, அதுல ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்கு, அதனால ஏதாவது துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும். திடீர்னு கடல் பொங்கும், திடீர்னு மலை சரியும், ஏதாவது ஒண்ணு நடந்து கொண்டுதான் இருக்கும். இடும்பை இயல்பென்பான், இது இயல்பு, இது இயல்பாக நடந்து கொள்ள. அப்படி நினைக்கக்கூடியவனுக்கு துன்பம் உறுதல் இளன். எவ்வளவு அழகா ஏழே சீர்ல நீ எப்ப துன்பப்படைய மாட்ட. இங்க சொல்றாரு பாருங்க, துக்க சம்யோகம். இது ரெண்டும் நீங்க எழுதிக்கணும், இந்த ஸ்லோகத்தையும் இந்த இதையும் ஈக்குவல் திருக்குறள் எழுதிக்கணும் நம்ம. இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் சீக்கர்ஸ் ஆஃப் வேதாந்தா, இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு நோட்ஸ் எழுதிக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். அண்ட் எஸ்பெஷலி நான் சொல்லிட்டே இருக்கேன், பதவுரையெல்லாம்
ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதவுரைகள் எல்லாம். இதெல்லாம் எழுதிக்கணும். ஏதோ ஒரு புக்ல இருக்கு பாத்துக்கலாம், வி கேன் ரெஃபர் எனிவேர் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இல்லைன்னா ஐ வில் நாட் டேக் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெயின் டு ரைட் இட் அண்ட் தென் ரீட் இட். இதை எழுதி கொண்டு வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு பண்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நோட்ஸா உங்ககிட்ட இருக்கணும். இருந்ததுனாதான் என்ன ஆகும், பின்னாடி இதை திரும்ப நீங்க ஒரு செல்ஃப் ரிவிஷன் கட்டாயம் பண்ண வேண்டியிருக்கும். அதை பண்ணும் பொழுது இப்பவே பண்றீங்களோ, இல்ல 18 அத்தியாயம் முடிச்ச உடனே பண்றீங்களோ, இல்ல அப்பப்பவே பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, எப்படி பண்ணினாலும் சரி, நோட்ஸ் புக்கு இல்லாம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதனுடைய முழு பிரயோஜனம் கிடைக்காது. அதுக்காக நான் சொல்றேன். எப்படி படிக்கிறேன்னு நம்மளால பார்க்க முடியாது, இது நம்ம ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க இது எவ்வளவு அழகா வள்ளுவர் சொல்லியிருக்கார், பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அது அதே விஷயத்த சொல்லியிருக்கார். துக்க சம்யோக வியோகம். துக்க சம்யோகத்திலிருந்து வியோகம் பண்ணிக்கோ. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தியானத்தின் பொழுது எனக்கு அதற்கு வாய்ப்பு கிடைக்குது. நான் என்ன பண்றேன், தியானத்தின் பொழுது நான் வெளி விஷயங்களிலிருந்து நான் உள்முகமாக்குகிறேன். அதனால எனக்கு உள்ள ஒளிரக்கூடிய ஓராதார் உள்ளத்தும் ஒளிக்கும் ஒளியானே அவனை நான் பார்க்கிறேன். அந்த அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் பார்க்கிறேன். அந்த ஆத்மஸ்வரூபம் ஒரு ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அதனால எனக்கு துக்கத்தினுடைய சம்யோகமானது ஏற்படவே ஏற்படாது. தான் ரொம்ப முக்கியம். அதை நீ பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நாம உட்கார்ந்து நாம யாருங்கிறத யோசிச்சிட்டோம்னா இம்மீடியட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணினாதான் நம்மளால இந்த இந்த நாலேஜை அசிமுலேட் பண்ண முடியும். இந்த விஷயத்தை தன்மயம் ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம்தான் நம்ம என்ன ஆகும், கொஞ்சம் ரெஜுவனேட் ஆயிடும். அதுக்கப்புறம் போய் நம்ம இந்த சிச்சுவேஷனை ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் நேத்திக்கு சொன்னேன் இல்லையா, கிரீன் ரூம் போறது அப்படின்னு. கிரீன் ரூம்னா என்ன, மேக்கப் பண்ற ரூம். அடிக்கடி நம்ம உள்ள போய் ஒரு டச் அப் பண்ணிக்கிறோம். என்ன டச் அப் நாம பண்றோம், நான் ஆத்மா, நான் தூய உணர்வு, நான் இந்த உடல் மனம் புத்தி அல்ல, அவன் என்ன காரியத்தினால எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, அவன் என்ன புகழ்ந்தாலும் எனக்கு அதுல லட்சியமே கிடையாது அப்படிங்கறத 10 வாட்டி சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சுட்டே உட்காரும். என்ன வேணா திட்டு, என்ன இப்போ என்ன வேணா புகழ், என்ன இப்போ அப்படி. இது அடிக்கடி அடிக்கடி நம்மளோட மனம் இன்டர்னலைஸ் ஆக ஆக ஆகதான் துக்க சம்யோக வியோகம். இல்லைன்னா துக்கத்திலேயே மொத்தமா கரைஞ்சு போயிடும் இந்த மனசு. துக்கத்தை எப்பவுமே கொண்டாடக்கூடாது. எந்த துக்கத்தையுமே, எவ்வளவு பெரிய துக்கமா வேணா இருக்கட்டும். அதாவது நான் இப்படி சொல்றேனே அப்படிங்கறதுனால உங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்ஸே கிடையாதா, நீங்க என்ன உணர்ச்சியற்ற ஜடமா அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஃபீலிங்ஸுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, நான் யார் அப்படிங்கிற அந்த ஜேர்னில நம்ம ஹரந்தி பிரசபம் மனகன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் நடக்கும். நம்மளை இழுத்து கொண்டு போய் வெளியில விட்டுரும். பாயூர் நாவம் இவாம்பசி அப்படின்னு எப்படி ஒரு படகை இழுத்துட்டு போறதோ அந்த காற்றானது, அந்த மாதிரி இந்த உலகம் உன்னை இழுத்து கொண்டு போக தயாராக இருக்கிறது. நீ அதுக்கு வழி கொடுத்தனா போயிடும், அவ்வளவுதான். அப்ப நம்ம இதனால நம்மள ஒரு இன்சென்சிட்டிவ் பர்சனோ அப்படி நினைக்கிறதுங்கிறது தப்பு. அப்படி நம்மள நினைச்சுக்க கூடாது. we know where to react, எப்ப ரியாக்ட் பண்ணணும், எவ்வளவு ரியாக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அளவு ரொம்ப முக்கியம். ஓன்னு ஒரு 10-15 நாள் உட்கார்ந்து அழுதுன்னு இருக்க கூடாது. தேவையும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திற்குமே ஒரு மாற்று அப்படிங்கிறது உண்டு. இறைவன் எல்லா விஷயங்களையுமே மாறுவதாகத்தான் படைத்திருக்கிறான். அந்த படைப்புல இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக துன்பம் உருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனாலதான் சொல்றார் துக்க இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா தியானம் எல்லாம் பண்ண முடியாது. இந்த தியானத்துல உட்காரும் பொழுதுதான் நமக்கு யாராவது ஒரு சொந்தக்காரங்க போனதெல்லாம் ஞாபகம் வரும், யாராவது வீட்டுல குழந்தை பிறந்தது ஞாபகம் வரும், யாராவது வீட்டுல கல்யாணம் நடந்தது ஞாபகம் வரும், ஒருத்தர் பிரிஞ்சு போயிருப்பாங்க அது ஞாபகம் வரும். அப்ப எப்பதான் நம்ம தியானம் பண்றது? அதனாலதான் சொல்றார், மனச இங்க குடுப்பா, அவைலபிலிட்டி ஆஃப் மைண்ட இங்க குடு அப்படின்னு. நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கறத, துக்கம் என்பது இந்த மனதை சேர்ந்தது. அது வரும், அது போகும். அதற்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அகம் ஆனந்தக. இந்த விருத்தி ஒண்ணுதான் நமக்கு சம்யோகம். இந்த சம்யோகத்துல இருக்கணும். அந்த துக்கத்திலிருந்து வியோகம் ஆகிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த தியான அவஸ்தை அப்படிங்கிறது இந்த துக்கத்திலேருந்து நம்மளை பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அதை சொல்றேன், தம் வித்யாத்து. இதை தெரிஞ்சுக்கோ நீனு. எது துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம். இங்கதான் அந்த யோக சங்கீதம்ங்கிற விஷயத்த சொல்றார். ஆனா சுவாமிஜி என்ன சொல்றார், 20, 21, 22 எல்லாத்துலயும் அதை சப்ளை பண்ணிக்கும்.
ஒரு ஸ்டேஜ்லயும் இதுதான் யோகத்தினுடைய பலன் என்று அறிவாயாக, இதுதான் யோகத்தினுடைய பலன் என்று அறிவாயாக நம்ம சொல்லிக்கொண்டே நம்ம அந்த பலனை நம்ம சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதனால இந்த கடைசி பலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, துக்க சம்யோக வியோகம். சக அடுத்தது என்ன சொல்லிட்டார்? சக யோக நிச்சயேன யோக்தவ்யக. நீ வந்து இதை சாய்ஸ்ல விடலாம்னு நினைக்காதப்பா. 6வது அத்தியாயத்துல சொல்லியிருக்க, பரவாயில்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், 18வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கு, நீ எப்ப வேணா பண்ணலாம், என்னைக்கு வேணா பண்ணலாம், எத்தனையோ இருக்கு இன்னும் நம்ம ஆனா அனுபவிக்கிறதுக்கு, என்ன இப்பதான் வயசு கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சுக்காத. நீ கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும். ஏதோ ஒண்ணு படிக்கிறோமோ, இப்ப நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு நடத்தின பாடத்தை இன்னைக்கே படிச்சுடும், இன்னைக்கு இருக்கிற ஹோம்ஒர்க் வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ணு. இதெல்லாம் நீங்க எல்லாம் யாரும் சொல்லாதவாளே இருக்க முடியாது, நான் உட்பட. நமக்கு கிடையாது அது, நமக்கும் அதேதான். நாம இப்ப வந்து வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நாம என்ன பண்ணணும்? அன்னைக்கு நடக்கிற பாடத்தை நாம அன்னைக்கே படிச்சு, அன்னைக்கே எவ்வளவு முடியறதோ அவ்வளவு அசிமுலேட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ட்ரையல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப பகவானே பின்னாடி சொல்வார், சனை சனை ருப்பரமேசு. கொஞ்சம் கொஞ்சமா நீ இத வந்து இத ட்ரை பண்ண பண்ண உன்னுடைய மனம் வந்து வெளி விஷயங்கள்ல இருந்து உள்முகம் ஆகும் அப்படின்னு. சரி, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு என்ன வேணும் உனக்கு? இதை நீ கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டாரு, எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதை நீ வந்து உண்மையம் ஆக்கிக் கொள்வதற்கு நீ எல்லா முயற்சிகளும் செய்துதான் ஆக வேண்டும். அதற்கு உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன டூல் வேணும்? பகவான் பாருங்க எவ்வளவு கருணை அவருக்கு. நீ கண்டிப்பா பண்ணு, போ ஓடு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லல. அனிர்விண்ண சேத்தசா, அதை சொல்லிட்ட. இது உனக்கு என்ன தேவை தெரியறதா? உனக்கு என்ன தேவை என்றால் பரிபூர்ணமான வைராகியத்துடன் கூடிய ஒரு மனம் உனக்கு வேணும். என்னங்க திருப்பி திருப்பி அதையே சொல்றாரு பகவான் அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப திருப்பி திருப்பி சொன்னாலும் கூட ஓடுறதே மைண்டு, மனசு ஓடின்னு தானே இருக்கு. அது சும்மா உட்கார்ந்துருறதா? ஒரு இடத்துல உட்கார்ந்துருறதானா? உட்கார்றது கிடையாது. அதனால சொல்றாரு பகவான் அனிர்விண்ண சேத்தச. அனிர்விண்ண சேத்தச. வைராகியம் எதுக்கு வேணும் எனக்கு? ஏன்னா அந்த வைராகியத்தை அசைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கு. இப்ப சுவாமிஜி சொல்லுவார், உறவுகள் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க, யோசிச்சிருக்கீங்களா? உறவுகள் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு? நம்ம கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் உறவுகள் படைக்கப்பட்டு. ஒரு உறவு நமக்கு சுகத்தை கொடுக்குறது, ஒரு உறவு பரம துக்கமா இருக்கு, அது ஏண்டா இருக்குன்னு இருக்கு. ஒரு உறவு பக்கத்துல இருக்காதா, கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. ஒரு உறவு என்னன்னா எப்படா இது வீட்டை விட்டு ஒழியும் அப்படி இருக்கு. இது எல்லாமே என்ன? நம்முடைய கர்ம பலனை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்னன்னா நமக்கு இந்த உறவுகளை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு அனிர்விண்ண சேத்தசா வேணும். இதெல்லாம் இருந்தா தானே நம்மளால வந்து தியானத்துல முழுமையாக நம்ம ஈடுபடுத்தி கொண்டு துக்கத்திலிருந்து நம்மை பிரித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த தியானத்தை நாம உபயோகப்படுத்தணும். தியானத்துல இருக்கோம் அப்படின்னாலே வெளியில நம்மளுக்கு வேலை கிடையாது, உள்பக்கமா வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது முதல்ல நாம உணரணும். நான் தியானத்துல உட்கார்றேன், 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்க்குள்ள நான் 3 வாட்டி நான் இன்னும் தியானத்துலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்து பாருங்களேன், சிரிப்பாங்க எல்லாரும். மனசு ஒருமுகப்படலைன்னா அப்புறம் அது என்ன தியானம்? ஒருமுகப்படுவது எதற்காக? துக்கத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்காகத்தான். இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லுவார், சது தீர்க்க கால நைரந்தர்ய சத்கால ஆசேவிதா திருடபூமிகி அப்படின்னு. கொஞ்ச நாள் இல்லப்பா, இந்த சமாதி யோகம் அந்த அபியாசம் எல்லாம் பயிற்சி பண்றதெல்லாம் கொஞ்ச நாள் இல்லப்பா, சது தீர்க்க காலன தீர்க்க சொல்லி பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சும். தீர்க்க காலன ரொம்ப நாளைக்கு பண்ணணும் நீனு. நைரந்தரிய அந்தரம்னா கேப், நைரந்தரிய இடைவிடாம பண்ணிக்கணும், தினம் பண்ணணும். தினம் இந்த சமாதி இந்த தியான அபியாசத்தை நீ முறையாக இந்த இதுல அஷ்டாங்க யோகத்துல சொல்லி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீ தினம் பண்ணு. தினம் பண்ணி கொண்டிருந்தா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசு ஒடுங்குவது அப்படிங்கிறது உனக்கு புரியும். அப்ப என்ன புரியும்னா, இந்த மனசுக்குத்தான் இந்த துன்பம்ங்கிறது, துன்பம் என்பது எனக்கல்ல, துன்பம் என்பது மித்யா, அது சத்தியம் அல்ல, ஆத்மா நித்திய ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது புரியும். இத பிராக்டிஸ் பண்ணறதுக்கு, இதுல இருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு, இந்த அனாத்ம விஷயங்கள்ல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் நமக்கு வேணும். அது வராது. அதுலதான் ப்ராப்ளம் வரும் நமக்கு. விட்டுட்டு எப்படி நான் வந்து உட்காருவேன்? நான் என்னை எதிர்பார்ப்பாங்களே, எதிர்பார்க்க 10 நிமிஷம் இருக்க மாட்டாங்களா? என்ன ஆயிடும்? அப்படியே மேல கூரை இடிஞ்சு விழுந்துருமா என்ன? ஒண்ணும் ஆகாது. பேசி புரிய வைக்கலாம், தப்பே கிடையாது. 1 மணி நேரம் நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேண்டாமா? இந்த ஆயுசுல நம்ம வந்து எவ்வளவோ வேலைகள் எல்லாருக்காகவும் செய்யறோம். எனக்காக எப்ப நான் வேலை செய்யறது?
எனக்காக 1 மணி நேரம் எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அது கூட எனக்கு எனக்காக நான் எடுத்துக்க முடியலன்னா என்னுடைய வாழ்க்கையுடைய பரம பிரயோஜனமா நான் எதைத்தான் நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் நமக்கே நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் இது. அப்படி இதெல்லாம் இதுதான் சொல்றாரு அநீர் விண்ண சேதசா. அநீர் விண்ண சேதசா வேர்டு 2 தான். உள்ளுக்குள்ள அவ்வளவு அர்த்தங்கள் வச்சிருக்க. இதை எப்ப நம்ம மனசு அந்த மாதிரி பரிபூர்ணமான வைராகியத்துடன் இருக்கும்னா அதுக்கு ஒரு தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம யாரையும் மறைச்சுக்க போறது இல்ல, எதுலயும் யார்ட்டையும் ஹர்ட் பண்ண போறது இல்ல. ஆனா இத நம்ம எப்படியாவது டயத்தை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணித்தான் ஆகணும். சொல்றார் ஆச்சாரியர் விவேக சூடாமணி, தைரியம் ஆலம்பிய எத்தனேனா என்ன முயற்சி பண்ணு, தைரியத்தை கொண்டு இதை முயற்சி பண்ணு. எதுக்கு அப்படின்னா ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. நீ இந்த அத்தியாசம் இருக்கே, இதெல்லாம் உலகம் உண்மை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதுதான் அந்த அத்தியாசம். அத்தியாசம்னா கற்பனை. நான் நினைச்சுக்கிறேன் ஒரு கற்பனை, இதெல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த அத்தியாசத்தை அபநயம் குரு அப்படிங்கிறார். அபநயம்னா நீக்கு. முதல்ல அதுக்கு உனக்கு என்ன வேணும் தெரியுமா? தைரியத்தை பிடிச்சுக்கோப்பா. தைரியம் இல்லாம நீ ஆரம்பிச்சியான்னா நீ தொடநடுங்கி ஆகி யாராவது ஒருத்தர் ஒண்ணு சொல்றதுக்குள்ள விட்டுட்டு பேசாம வேதாந்தமாவது மண்ணாவது விடுங்க, நான் பேசாம இதுக்கு போயிடலாம், பஜனை பண்ணலாம், அட்லீஸ்ட் அதையாவது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு போயிடுவோம். நம்ம உட்கார்ந்து படிச்சா மட்டும்தான் இதனுடைய பிரயோஜனத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆத்ம பிரத்யக்ஷம் நது பரப்பிரத்யக்ஷம் அப்படின்னு. இது ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் பரமார்த்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றார்? நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஆனா ஹெல்த்த கொடுப்பாரா? எவ்வளவு அழகான கேள்வி பாருங்க. எனக்கு ஹெல்த் சரியில்லை, அதுக்காக தான் நான் டாக்டர்கிட்ட போறேன். டாக்டர் எனக்கு ஹெல்த்த சரி பண்ணுவார். ஆனா ஹெல்த் அப்படிங்கறத டாக்டரால கொடுக்க முடியுமா? ஹெல்த்ங்கிறது நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதையே நீங்க சுகஸ்வரூபத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஆத்மா சுகஸ்வரூபம். இது துக்கம்ங்கிறது என்னுடைய மனசுக்கு சேரக்கூடியதாக இருக்கு. குரு சாஸ்திர உபதேசத்தின் மூலமாக இந்த துக்கத்தை நீக்கி நான் தான் சுகஸ்வரூபம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும். அது ஏற்கனவே சுகமாகத்தான் இருக்கிறதுங்கிறத, எப்படி எனக்கு ஏற்கனவே ஹெல்த்ங்கிறது இருக்கு, அது இப்ப குறைஞ்சு போயிடுத்து அதனால டாக்டர்கிட்ட போறேனோ, அது மாதிரி நான் ஏற்கனவே சுகஸ்வரூபம் தான். இப்ப எனக்கு இந்த கற்பனையினால, இந்த அத்தியாசத்தினால, இந்த உலக மாயையில நான் மாட்டிக்கொண்டதுனால என் சுகஸ்வரூபத்தை நான் மறந்து போயிட்டேன். எனக்கு குரு எடுத்து கொடுத்து நீதான்ப்பா சுகஸ்வரூபம், வேற ஒரு ஸ்வரூபம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஐ ரீகெயின் மை நேச்சர் அப்படின்னு அது சொல்றாரு. அந்த ஒரு எக்ஸாம்பிள் எவ்வளவு பியூட்டிஃபுல் இல்ல? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அதுக்காக தான் உங்களுக்கும் சொல்றேன். அதனால இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுறது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இது பலன் நிச்சயமாக கொடுக்கும். அப்படின்னு பலன் என்ன பலன்? நாம இந்த ஆத்மஸ்வரூபத்தையே சதா நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறதுனால வெளி விஷயங்கள் நம்மை பாதிக்காது. அதுதான் பிரைமரி பலன், முக்கியமான பலன் அதுதான். வெளியில என்ன நடந்தாலும் சரி, நம்ம அதனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கணும் மைண்ட். அதுதானே அமைதியான ஆனந்தம். அததான் சொல்றார். அடுத்தது 24, 25 படிக்கலாம் இன்னைக்கு. ஹரியோம். சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் சேஷதஹ மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததஹ शनै शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्. பகவான் இதுதான் தியானத்தினுடைய பலன், தியானத்தினுடைய தன்மை என்று தெரிந்து கொள் அப்படின்னு 4 ஸ்லோகங்கள் சொன்னாலும் கூட மறுபடியும் அவருக்கு இந்த தியானத்தினுடைய ஸ்வரூபத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. அதனால தியான ஸ்வரூபத்திலேயே மறுபடியும் கண்டினியூ பண்றார். ஒரு கேப் எடுத்துக்கொண்டு மறுபடியும் தியான ஸ்வரூபத்தையே கண்டினியூ பண்றார். சங்கல்ப பிரபவான், குறிப்பிட்ட பொருள் நன்றாக இருக்கிறது, அது இன்பம் தரும் என்ற எண்ணத்திலிருந்து தோன்றுகின்ற சர்வான், அனைத்து விதமான காமான், ஆசைகளையும் அசேஷதக, மீதமில்லாமல், த்யக்த்வா, விட்டு மனசா ஏவ, உறுதியான உள்ளத்தால். இந்த உள்ளம் எப்படி இருக்குங்கிற
பகுத்தறிவு, சத்சங்கம், சுய பரிந்துரை, பிரார்த்தனை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உறுதியான உள்ளம். இந்த சாதனங்களால உறுதியாக்கப்பட்ட உள்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்திரிய கிராமம், பொறிகளின் கூட்டத்தை சமந்ததக, நாலா பக்கமும் செல்வதிலிருந்து முற்றிலும் வினியம்ய, தடுத்து நிறுத்தி நெறிப்படுத்தி, திருதி கிரகீதையா, பகுத்தறிவுடன் கூடிய புத்தியா, புத்தியினால், ஷனைகி ஷனைகி, மெல்ல மெல்ல, உபரமேத், மனதை ஒடுங்கச் செய்ய வேண்டும். மனக, மனதை ஆத்ம சம்ஸ்தம், ஆத்மாவில் நன்கு நிலைத்து இருக்கும்படி கிருத்வா, செய்து, கிஞ்சிதபி, வேறு எதையும் ந சிந்தையே, எண்ணக்கூடாது. ஒரு கன்க்ளூஷன் மாதிரியும் இருக்கு. எப்படிதான் நீ இருக்கணும் அப்படிங்கறத, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு திருப்பி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் பண்ணுங்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தோணும், என்னப்பா மாத்தி மாத்தி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபைனலா சொல்லுங்களேன் அப்படி என்னதான் பண்ணணுங்கிறது. அப்படி கேட்டா எப்படி சொல்லுவோம்? ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி அழகா சொல்றார் பகவான். இந்த சங்கல்ப பிரபவம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது மனசுல ஆசை அப்படிங்கிறதே, நான் முன்னாடியே சொன்னேன், எதுக்காக நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா, ஒரு காரியம், ஒரு செயல் அப்படிங்கிறதே இன்பத்திற்காக மட்டும்தான் செய்யப்படுது. அது எந்த செயலா இருந்தாலும், கோவிலுக்கு போனாலும் சரி, கொலை பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, இன்பத்திற்காகத்தான் செய்யும். கொலை பண்ணா அவனுக்கு அதுல இன்பம், அவனுக்கு அதனால லாபம், அந்த லாபத்தினால அவனுக்கு இன்பம். அவன் கோவிலுக்கு போனா கோவிலுக்கு போறதுனால ஒரு இன்பம், சாமியை பார்க்கணும் ஒரு சந்தோஷம், அது ஒரு இன்பம். இது இந்த கொலை பண்றவனோட இன்பம் சரியான இன்பம் இல்ல, கோவிலுக்கு போற இன்பம் தான் சரியான இன்பம்னு இன்பத்துல கிரடேஷனே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த வேலை பண்ணினாலும் அந்த வேலை எதுக்கு பண்றோம்? இன்பத்துக்கு தான். அது என்ன வேலை, அது தர்மமா அதர்மமா, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் எதுக்கு நீ பண்றதுக்கு காரணமே இன்பம் தான். அப்ப இந்த இன்பம்ங்கிறதுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன, அததான் சொல்றார். ஆசை. இந்த ஆசைப்படும் பொழுதுதான் எனக்கு எதனால என்ன ஆசை, அது அந்த ஆசை எனக்கு என்ன எதனால வருது? சங்கல்பத்தினால வருது. நான் முன்னாடியே பார்த்திருக்கோம் இந்த விஷயத்த. நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்லுவேன். எத்தனை தடவை நானும் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதுல எனக்கும் அழுக்கிறது கிடையாது. இது உங்களுக்கும் அழுக்கவே வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இது அவ்வளவு தடவை நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம். எத்தனை தடவை நம்ம ஒண்ணு வேண்டாம்னு நினைச்சாலும் நமக்கு முன்னாடி அதை நம்ம வாங்கி அனுபவிக்க தூண்டக்கூடிய உலகமாகத்தான் இது இருக்கிறது. நான் ரொம்ப என்ன மினிமலிஸ்டா நான் என்ன வச்சுக்கிறேன்னா கூட, என் சுற்றம் என்னை விடாது, என் சூழ்நிலை என்னை விடாது, இந்த உலகம் என்னை விடுவதில்லை. அப்ப நான் எவ்வளவு உறுதி வச்சிருக்கணும். அதுக்குதான் பகவான் திருப்பி சொல்றார். அது எப்படிப்பா உனக்கு தெரியறது? உனக்கு இது வேணும், இது உனக்கு வரும், இது வந்தா இன்பம் வரும் அப்படிங்கிறது எப்படி தெரியுது? அந்த சங்கல்பம்ங்கிறது அந்த இடத்துலதான் இருக்கு. இந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கும், இந்த மனிதர் எனக்கு இன்பத்தை கொடுப்பார், இதுதான் எனக்கு சங்கல்பம். இந்த சங்கல்பம் என்ன பண்றது? ஆசையை தூண்டி விடுறது. என்ன மனிதர் இன்பத்தை கொடுப்பார்னா நான் அவர்கிட்ட போகணும், நான் அவரோட சேர்ந்து இருக்கணும், நான் அவரோட வாழணும், அவரோட வாழ்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். இதை அவர்னா நீங்க இதுவா கூட வச்சுக்கோங்க, மேல் டு மேல், ஃபீமேல் டு ஃபீமேல், whoever it is, யாரோ ஒரு பர்சன் நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கிறார்கள். சின்ன வயசுல நமக்கு அதுவே வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது. அதுவே லாஸ்ட் வாழ்க்கையோட கடைசியில என்னையா இது போட்டு தொல்லையா இருக்கின்றானோட அப்படின்னு கூட ஆறுது. அதே இன்பம் கொடுத்த விஷயம்தான் பின்னாடி என்ன பண்றது? அலுப்பா இருக்கு. ஏன்னா எனக்கு முடியலையே, எனக்கு இன்பம் என்கிட்டதான் எனக்கு அதிகமான பிரியம் இருக்கு. என் உடம்பு முடியாத போது எனக்கு எவ்வளவு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சேவை செய்யறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கே முடியலையே. இப்ப நீங்க பாருங்க, இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது, புறத்தில் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு பொருள் இருந்தது, இப்பொழுது இல்லை. அப்ப அது நித்தியமாக இன்பம் கொடுக்கக்கூடியதாக இல்லை. சங்கல்பத்தினால் ஏற்படக்கூடிய இந்த காமமானது, ஆசையானது, நான் புலனின்ப பொருட்களை அனுபவிக்க என்னை தூண்டுகிறது. என்ன பண்ண சொல்றார்? தியக்த்வானா என்ன? விடு முதல்ல எல்லாத்தையும், கம்ப்ளீட்டா விஹாய காமான் எஸ் சர்வான் புமான் ஸ்டரதி நிஸ்பிருக. எங்க பார்த்தோம்? 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். இதுல பார்த்தோம் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். பிரஜஹாதி யதா காமான், ஜஹாதி, ஜஹீன என்ன தள்ளுறது, பிரஜஹாதி நன்னா தள்ளி விடு எல்லாத்தையும், எதெல்லாம்? யதா காமான்,
சர்வான் சர்வான் காமான் மனோகதக சர்வான் காமன், மனசுல ஏற்படக்கூடிய ஆசையை தூண்டும் அத்தனை விஷயங்களை தள்ளு முதல்ல. அப்படி தள்ளவன் தான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜ்யஸ்ததோச்சியத்தை. பாருங்க, ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்லோகத்தினுடைய விரிவான விளக்கம் தான் ஒரு இடத்துலயும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்க பகவான் என்ன சொல்றார்? தியக்த்வா தியக்த்வா, அந்த தியாயத்தோ விஷயான் பும்சக. கொஞ்ச நாளா விட்டுட்டேன் அதை சொல்றது. 2வது அத்தியாயம் 62 63 திருப்பி திருப்பி அதை நினைச்சுக்கணும். தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோபி ஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசக புத்திநாசாத் பிரணஷ்யதி. வீணா போயிடும். புத்தி நாசமாறதுனால வீணா போயிடும். புத்தி நாசமாறதுக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்ன? தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷூபஜாயத். அந்த ஆள் என்ன பண்றான் அப்படின்னா விஷய தியானம் பண்றான். ஒரு விஷயத்தை பார்த்து இது நல்லா இருக்கு, இது வாங்கணும் வாங்கணும், அடையணும் அடையணும் அடையணும். அதுதான் சங்கல்பம். அந்த சங்கல்பம் எப்போ எண்ணத்தினால வருதுன்னா அது எனக்கு இன்பம் கொடுக்கும்ன்ற எண்ணம் இருக்கே, அதுதான் சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினாலதான் அத்தனை அனர்த்தங்களும் ஏற்படுறது. இதுல சொல்றாரு இல்லையா, ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாக பிரவிசந்தி எத்வது தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி வாப்னோதி ந காமகாமி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கான ஸ்லோகம். அதுல என்ன சொல்ற, எப்படி ஒரு கடலை தேடிக்கொண்டு நதிகள் வந்து கொண்டிருக்கிறது. கடல் நதியை வந்ததுக்கு அப்புறம் கடல் ஏறது இல்ல இறங்குறது இல்ல, கடல்ல நதி வந்து சேருறது. அது மாதிரி ஒரு ஸ்தித பிரஜனுக்கு ஆசைகள் அது சேர்றதுதான். அவன் ஆசையை தேடி போவதில்லை. நான் எதையுமே வேண்டான்னு விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அவ்வளவு இது இருக்கு, பெருமைகள் இருக்கு. ஒரு 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 உண்மையான துறவிக்கு எல்லாமே வேண்டான்னு தியாகம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அவ்வளவு ஒரு பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது. ஏன் நடக்கிறது? அதுதான் ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம். அச்சல, இங்கேயும் சலத்தி சலத்தின்னு 2 வாட்டி சொன்ன. அச்சல என்னது? அது கொஞ்சம் கூட அசையாத மனம். அந்த அசையாத மனத்துக்குத்தான் ஆசைகள் வந்து சேர்ந்தால் கூட அது அசையாது. அங்க அங்க சொல்றாரு இல்லையா, 2வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இங்க நீங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இந்த காமங்கள் அப்படிங்கிறது ஆசை அற்றவனை அதுவா அடையிறது. அவன் அதனால் பாதிக்கப்படுவதே கிடையாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, when you are in practice, நீ என்ன பண்ணணும்னா தியக்த்வா சர்வான் அசேஷதக தியக்த்வா. சேஷம்னா மிச்சம், அசேஷம்னா மிச்சமே இல்லாம, சர்வான்னா அத்தனையும் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு என்ன பண்ற? மனசை வேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததக. மனம் இந்திரியம், இந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி பிளஸ் மனம். இந்த மனசை வேந்திரிய கிராமம் அப்படின்னா கூட்டம்னு இருக்கு. இப்போ கிராமத்துல ஒரு கிராமம்னு ஒரு இடத்தை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அங்க கூட்டமாக மனிதர்கள் வசிக்கிறார்கள், குடும்பமாக மனிதர்கள் அதனால அதுக்கு பேர் கிராமம் அப்படின்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல கிராமம்னு சொன்னா ஒரு கூட்டம்னு. இங்க என்ன சொல்ற? மனம் இந்திரிய கூட்டம். மனமும் இந்திரிய கூட்டமும் வினியம்ய. வினியம்யனா என்ன? நன்றாக நெறிப்படுத்து. எப்படி நான் நெறிப்படுத்துவேன்? நான் அதை தடுத்து நெறிப்படுத்துறது அப்படின்னா சரியான ஒரு விஷயத்தை கொடுத்து நெறிப்படுத்துறது. இதை நான் இது பண்றது கிடையாது. நான் சப்மிட் பண்ணிக்கிறது இல்லை. மனசு என்னெல்லாம் கேட்கறதோ அதெல்லாம் கொடுத்து நான் அதை கெடுக்க மாட்டேன். அதை நான் சப்ளிமேட் பண்றேன். எப்படி என்ன பண்ணினா இந்த மனசு வெளி விஷயத்துக்கு போகாதோ அதை நான் இந்த மனசுக்கு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? சில நேரமா என்ன படிச்சோம்? ஆத்ம லட்சணங்களை தியானம் செய்வதற்கு மனசுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். அந்த வேலையை விட்டு வேற எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது. இந்த ஒரு ஜோக் சொல்லுவாள்ல, இந்த மருந்தை குடிக்கச்சே நீங்க குரங்க நினைக்க கூடாது. அப்பதான் அவன் மருந்தை எப்ப பாரு குடிக்கும் போதெல்லாம் குரங்க நினைக்கும். அந்த மாதிரி இந்த மனசை இதை செய்யாதனா செய்யும்ல, செய்யுங்கிறத செய்ய வைக்கணும். நம்ம இதைத்தான் நீ நினைக்கணும். இது வினியம்ய அப்படின்னா முற்றிலுமாக அதை நெறிப்படுத்தி வெளி விஷயங்கள்ட போகாம இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. சமந்ததக முன்னாடியே பார்த்தோம். திசஸ்சன அவலோகையன்னு அப்படின்னு பார்த்தோம். இதுல கொஞ்சம் ஸ்லோகங்கள் முன்னாடி 4 திசைகள்லையும் இந்த கண்ணை விடாம உன்னோட நாசிக்கிற முனியை மட்டும் பார்க்க வேண்டும் அப்படின்னு. இதுல தியானத்துல உட்காரும்போது அதே அர்த்தம் தான் இங்கேயும். 4 திசைகள்லையும் அது சுத்தக்கூடாது. எது? மனசு சுத்தக்கூடாது. எங்க எது கிடைக்கும் எனக்கு சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு மனசு சுத்தாமல்
நீ முழுக்க முழுக்க சமந்ததக அப்படின்னா நன்றாக கட்டுப்படுத்தி, வினியம்யன நன்றாக கட்டுப்படுத்தி, சமந்ததக அப்படின்னா முற்றிலும் வெளி விஷயங்களிலிருந்து உட்புறமாக மனதை நன்றாக திருப்பி, இந்திரிய கிராமம் புலன் கூட்டங்கள் புலன் ஆமா புலன் கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். புலன்கள்னா என்னது? இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி பிளஸ் மனம், இது எல்லாத்தையும் நன்றாக நெறிப்படுத்தணும். இதை நீ உடனே பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், அதோட இந்த ஸ்லோகத்தையும் முடிச்சுக்கலாம். நம்ம யாருக்கும் அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இதை பண்றது இன்னைக்கு படிச்சிட்டியா, நாளையில இருந்து இதை பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லல. பகவான் எப்படி சொல்றாருன்னா, சனைகி சனைகி உப்பரமே. சனைகின்னு என்ன? மெதுவா பண்ணு, ஒன்னும் அவசரம் இல்ல. எந்த ஊருக்கும் பஸ் வந்துடாது, இன்னும் உன்னை விட்டுட்டும் போயிடாது. அதனால நீ கவலையே படாத, மெதுவா பண்ணு, பொறுமையா பண்ணு. பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு பொறுமையா பண்ணினா போறோம். ஏன்னா நமக்கு என்ன தோணும், இத்தனை பண்ணணுமா, இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமா, இதெல்லாம் முடியற மாதிரி தெரியல, அதுக்குள்ள இந்த ஜென்மாவே போயிடும் போல இருக்கு, நான் எப்ப மோட்சம் அடையிறது அப்படின்னு நமக்கு ஒரு ஆதங்கம் வரும். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் அத்வைத வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ், மோட்சம் என்பது அடையக்கூடியது அல்ல, அடையப்படுவது அல்ல, அறியப்படுவது. நான் நித்திய முக்தன் என்பதை அறிந்து கொள்கிறேன். என்னுடைய தூய உணர்வுதான் நான் என்று என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் அறிந்து கொள்வதன் மூலம் நான் முக்தனாக இருக்கிறேன். எப்போதும் நான் முக்தனாகத்தான் இருக்கிறேன். கல்கண்டு கதை சொன்னேனா இல்லையா? நீயே கல்கண்டு, அதை விட்டுவிட்டு நீ போய் ஊரெல்லாம் சுத்தி எனக்கு இன்பம் எப்படி கிடைக்கும்னு கேட்டாக்க, நான் தான் கல்கண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது மூலமா மட்டும் போகும். அதைத்தான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால சொல்ற சனை, அது உடனே வராது. ஏகப்பட்ட, அதான் சொன்னேன், ஏகப்பட்ட டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. அதனால சனைகி சனைகி, மெல்ல மெல்ல. எப்படி இருக்கணும் மனசு? எப்படி இருக்கணும்னா, இந்த புத்தி ரொம்ப உறுதியானதாக இருக்கணும். இந்த சனை சனை உப்பரமே ஒடுங்க செய்ய வேண்டும் மனச. எதுல ஒடுங்க செய்யறது? ஆத்மாவிலேயே நிலைத்து இருக்கும்படி பண்ணணும் அப்படிங்கிற. இத புத்தியா திருதி கிரகீதையா அப்படின்னு சொல்ற. திருதி அப்படின்னு சொன்னா உறுதி அப்படின்னு அர்த்தம். புத்தி ரொம்ப உறுதி கொண்டதாக இருக்கணும். யார் அசைச்சாலும் அசையாத, அந்த இதுல சொன்னாரு 21, 22ல சொன்ன மாதிரி, எதனாலையுமே அவன் அசைக்க முடியாதவனாக அவன் இருக்கிறான். இந்த வெளி உலகங்கள்ல இருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொண்டு, தன்னுடைய உடலும் தானல்ல என்பதை புரிந்து கொண்டு, தன் மனம் தானல்ல என்பதை புரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோஷமா விடணும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்த ஆத்மா அப்படின்னு உபநிஷத்துல ரொம்ப அழகா இதுக்கான தியான கிரமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இதெல்லாம் நமக்கு தெரியறதோ, உபனிஷத் மந்திரங்கள்ல வச்சு இந்த தியானத்தை பண்றோமோ இல்லையோ, இது வரைக்கும் படிச்ச விஷயங்கள் அதுக்குதான் சொல்றது. இந்த 2வது அத்தியாயத்துல 12ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி, அர்த்தத்தையும் நன்றாக கிரகித்து கொண்டு அதை உட்கார்ந்து தியானம் செய்தால் அதுதான் ஆத்ம லட்சணத்தை தியானம் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி, இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் மட்டும் எடுத்துக்கணும். இன்னைக்கு தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திக்கு தீரஸ் தத்ரண முக்கியதி. அர்த்தத்தை கேட்கிறோம். அர்த்தம் படிச்சுட்டு, ஸ்லோகத்தை படிச்சுட்டு, மனப்பாடம் பண்ணிட்டு, இன்னைக்கு பூரா இதை மட்டும்தான், இந்த வாரத்துக்கு இந்த ஒண்ணுதான், இதையே நான் திரும்ப 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 பண்ணிக்கொண்டு, இப்படிதான் ஒவ்வொன்னா பண்ணும் பொழுது மனசு என்ன, புத்தியா திருத்தி கிரகீதையா, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த புத்தி உறுதி பெறும். உறுதி பெற்ற அந்த மனதின் மூலம் நம்ம என்ன பண்றோம்? ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா. ஏதோ பெரிய வார்த்தை சொல்றாங்களே அப்படின்னு இல்ல. மனச ஆத்மாவில வைக்கிறது அப்படின்னா, ஆத்மா இங்க இருக்கு, மனசு இங்க இருக்கு, தூக்கி கொண்டு இங்க வைக்கிறது அப்படி கிடையாது. ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ் மட்டும் இருக்கிறது, அதுதான் ஆத்ம லட்சணத்தை சிந்திப்பதுன்னு சொல்றேன் நான். வேற ஒண்ணும் இல்லை. ஆத்ம சம்ஸ்தம்னு சொன்னா ஆத்மாவினுடைய லட்சணங்களிலேயே மனம் லயித்து இருக்கும்படி செய்து விடுவது அப்படிங்கிற. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா. அப்புறம் சொல்ற, நீ அதை பண்ணிட்டு கொஞ்சம் அதுல இருந்து தியானத்துல இருந்து வெளியில வந்த உடனே நல்லா கவலைப்படலாம் நினைச்சுக்காதப்பா, நான் கிஞ்சி தப்பி சிந்தைய. வெளியில வந்தாலும் இந்த வாசனையிலேயே இருக்கு. இந்த தியானத்துல என்ன நீ பண்ணிட்டு இருக்கியோ அதையே நாள் பூரா ஒரு எக்ஸ்டெண்டட் தியானமா வச்சுக்கோ. அது இன்டர்னலா வச்சுக்கோ. வெளியில எதுவும் காட்டிக்கணும்னு அவசியம் இல்ல. 10 நிமிஷம் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் யூ ஃபார் த
ரெஸ்ட் ஆஃப் த டே. அததான் சொல்றேன். ந கிஞ்சித் அபி சிந்தையேத். வேற எதையுமே திங்க் பண்ணாத அப்படி. இந்த அளவுல நாம இன்னைக்கான வகுப்பை நாம நிறைவு பண்றோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய கருத்தெல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை சொல்லுங்க.